பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 1வது அதிகாரம் 75வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார் என்பதாக. இயேசு நம்முடைய இரட்சணிய கொம்பு. ஜீசஸ் இஸ் அவர் ஹார்ன் ஆஃப் சால்வேஷன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மல்கியா தீர்க்கதரிசியின் நாட்களிலிருந்து சுமார் 400 வருடங்கள் வேறொரு தீர்க்க தரிசனமும் வெளிப்படவில்லை. பின்பு யோவான் ஸ்நானகன் பிறந்த வேளையில் அவன் தகப்பனாகிய சகரியா என்ற ஆசாரியன் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு மேற்குறிப்பிட்ட வசனத்தை தீர்க்க தரிசனமாக கூறினான். அவன் பிறந்த தன்னுடைய குமாரனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு பதிலாக பிறக்கப் போகிற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக அவர் நம்முடைய இரட்சணிய கொம்பு என்று கூறினான். கர்த்தருடைய பிள்ளைகளை, 2000 வருடங்களுக்கு முன்பாக நமக்காக பிறந்த இயேசு நம்முடைய இரட்சணிய கொம்பாக காணப்படுகிறார். பொதுவாக மிருகங்களுடைய கொம்பு வலுவானதாக காணப்படும். எதிரிகளை தாக்கவும் தங்களை பாதுகாத்து கொள்ளவும் மிருகங்கள் கொம்புகளை பயன்படுத்தும். இயேசு நம்முடைய இரட்சணிய கொம்பு என்பதாக மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. இயேசு என்ற பெயருடைய அர்த்தம் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்பதாகும். ஆனால் இரட்சணிய கொம்பு என்பது அவருடைய இரட்சிப்பின் வல்லமையையும் பலனையும் வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. பிசாசை வேதம் பலவான் என்று குறிப்பிடுகிறது. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம் என்று மத்தேயு 12வது அதிகாரம் 29வது வசனம் கூறுகிறது. ஆகையால் அவனை காட்டிலும் இயேசு பலவானாய் காணப்படுகிறார் என்பதை குறிப்பதற்கு அவர் நம்முடைய இரட்சணிய கொம்பாக வெளிப்பட்டார். பிசாசு ஜனங்களை எந்த விதத்தில் கட்டி அடிமைப்படுத்தினாலும் அவனுடைய கரங்களிலிருந்து ஜனங்களை விடுவிக்க முடியும். காரணம், இயேசு நம்முடைய இரட்சணிய கொம்பாக காணப்படுகிறார். இந்நாட்களில் கம்யூனிச கோட்பாடுகளும் சர்வாதிகார ஆட்சிகளும் மத கோட்பாடுகளும் ஜனங்களை கட்டி வைத்து இரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிய ஜனங்களை அனுமதிக்காமல் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் இயேசுவின் இரட்சணியத்தின் வல்லமைக்கு முன்பாக ஒரு வல்லமையும் நிற்க முடியாது. ஆகையால் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி முழுவதும் கடந்து செல்லுவதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. அதுபோல ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் அருளின ரட்சிப்பு பலமும் வல்லமையும் உள்ளதாக காணப்படுகிறது. ஒருவனும் ஆண்டவருடைய மந்தை நாடுகளாய் காணப்படுகிற நம்மை அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆகையால் அந்நாளை போல என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது என்றும் தாவீதை போல கர்த்தரின் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்றும் அறிக்கையிடுங்கள். தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்க கூறின போது சீத்தி மரத்தால் பலிபீடத்தை உண்டு பண்ணி அதன் 4 மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்கி கொம்புகள் பலிபீடத்தோடு இணைந்து ஏகமாய் இருக்க வேண்டும் என்று யாத்ராகமம் 27:1-2 கட்டளையிட்டார். பலிபீடத்தின் கொம்புகள் பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய இரட்சிப்பின் பலனை குறிப்பிடுகிறது. ஆகையால் தான் அதோனியாவும் யோவாப்பும் சாலோமோனுக்கு பயந்து எழுந்து போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டார்கள். பாவத்திலிருந்து இரட்சிப்பு இயேசுவின் பிறப்பில் தோன்றினாலும் அவருடைய சிலுவை மரணத்தில் அது முழுவதும் நிறைவேறினது. ஆகையால் நமக்கென்று காணப்படுகிற ஒரே பலிபீடமாகிய சிலுவையில் ஜீவனை கொடுத்த நம்முடைய இரட்சணிய கொம்பாகிய இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்களை இரட்சித்து இரட்சிப்பின் பலனை உங்களுக்கு கட்டளையிட்டு உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடையும்படிக்கு செய்வார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொரு வரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, எங்களுக்காய் 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் இரட்சகராய் தோன்றினீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய இரட்சிப்பின் வல்லமையையும் பலனையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கட்டளையிட்டு ஜெயமாய் நடத்துவீராக. இதுவரைக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தருடைய இரட்சிப்பின் வல்லமை சந்திக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பலவானுடைய கரத்திலிருந்து அவன் கட்டி வைத்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் நீர் விடுவிப்பீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.